இங்க விராஜ் வர்ஷா 2 பேரும் சண்டை போட்டுட்டு பேசாம இருக்காங்க. இப்படியே 4 மாசம் ஓடி போகுது. ஒரு நாள் 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது விராஜ் வர்ஷாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா வர்ஷாவோ நான் உன்னை லவ் பண்ணாம இருந்தா நல்லா இருந்திருக்கும், கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும், நமக்கு மகி பிறக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிடும்னு சொல்ல மகியோ போதும் நானா இதுக்கு மேல சொல்லாதீங்கன்னு சொல்லி விராஜை கட்டி பிடிச்சா அழுறா. யாஷ்னாவும் மகியை சமாதானப்படுத்த பாக்குறா. ஆனா மகியோ யாஷ்னா கிட்ட பேசவே யாஷ்னாவை அவ அம்மாவா இமேஜின் பண்ணிக்கிட்டதுனால அவ மேல கோவமா இருக்கா. விராஜோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி மகியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தூங்க வச்சுட்டு விராஜோட லேப்டாப் ஓபன் பண்ணி அவனோட மனைவியோட போட்டோவை பாத்துட்டு இருக்கான். விராஜோட மனைவி வேற யாரும் இல்ல, யாஷ்னா. ஆக்சிடென்ட் ஆனதுல யாஷ்னாக்கு பழசு எல்லாமே மறந்து போயிருக்கும். யாஷ்னாவோட அம்மா உன்னை கல்யாணம் பண்ணி அவ ரொம்ப தப்பு பண்ணிட்டா, நான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, இனிமேவாத அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், நீங்க 2 பேரும் அவன் வாழ்க்கையில வராதீங்கன்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் யாஷ்னா அந்த இடத்துல மகி கூட இருக்கிறத பார்த்ததும் விராஜ் ரொம்பவே எமோஷனல் ஆயிருப்பான். ஆனா அந்த இடத்துல காட்டியிருக்க மாட்டான். கதையிலயும் யாஷ்னாவை வர்ஷான்னு மாத்தி சொல்லிருப்பான். அடுத்த நாள் காலையில யாஷ்னா வீட்டுக்கு வந்து மகியை பாக்குறா. மகி சாரி கேட்டு 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. யாஷ்னா நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்றா. ஆனா விராஜ்க்கு அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்லாம யாஷ்னாக்கு இன்னும் ஒரு வாரத்துல மேரேஜிங் தெரிஞ்சுக்கிட்டு அது வரைக்கும் கோவா போலான்னு முடிவு பண்ணி மகியை கூட்டிட்டு கோவா வந்துடுறான். விராஜ் மகியோட பர்த்டேவை மறந்து போயிடறான். ஆனா யாஷ்னாவோ கோவாக்கு வந்து மகியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்றா. யாஷ்னா மகி அவளோட ரூம்ல படுக்க வச்சிட்டு இருக்கா. ஆனா விராஜோ யாஷ்னா கிட்ட கோவமா பேசிட்டு மகி அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்டியில ஃபுல்லா குடிச்சிட்டு அவங்கள அறியாமலேயே எல்லா விஷயத்தையும் பேசிக்கிறாங்க. அந்த இடத்துலயும் தூங்கிடுறாங்க. யாஷ்னா விராஜ லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. விராஜ் கிட்ட வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல யாஷ்னாவை கல்யாணம் பண்ணிக்க போறவனோட தம்பி அங்க வந்து அண்ணி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு வாங்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். யாஷ்னாவோட மேரேஜ் கோவாலே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணி எல்லாரும் கோவா கிளம்பி வந்திருப்பாங்க. யாஷ்னாக்கு என்ன பண்றதுன்னே புரியல. மகியோ யாஷ்னாவை பார்க்க அந்த இடத்துக்கு வரா. ஆனா விராஜ் அவளை தடுத்து ரூமுக்கு கூட்டிட்டு வந்து நாளைக்கு நம்ம மும்பைக்கு போறோம்னு சொல்லிடுறான். நாள் காலையில ரூமுக்கு போய் பார்த்தா மகி அங்க இல்ல. யாஷ்னா கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு தான் போயிருப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க போய் தேடிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருந்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு விராஜ போட்டு அடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு மகி வரா. விராஜ் அவளை பார்த்து எதுக்காக என்ன விட்டுட்டு போற, நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா, ஒரு தடவை அம்மா கதை சொல்லலன்னு போனா இப்ப யாஷ்னாவை தேடி போற, என்னோட பாசம் அவனுக்கு பத்தலையான்னு கேட்டு அழுறான். மகியும் இனிமே நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேனா, எனக்கு லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சா அம்மா மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிடுவாங்க தானேன்னு கேக்குறா. யாஷ்னாவோட அம்மா மகி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு யாஷ்னா வந்து உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர தயாரா இருக்கேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லுன்னு கேட்க விராஜோ உனக்கு வெக்கமா இல்லையா, உள்ள கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ற, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுன்னு சொல்லி அங்கிருந்து மகியை கூட்டிட்டு கிளம்பு. கார்ல போயிட்டு இருக்கும்போது மகி மயக்கம் போட்டுடுறா. உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. கல்யாணத்துக்கு யாஷ்னாவோட அப்பா வந்து விராஜ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்க யாஷ்னாவோ அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணேன்னு கேட்க யாஷ்னாவோட அப்பா அன்னைக்கு கஷ்டம் வந்தப்போ விராஜோட மனைவி அப்படிதான் விட்டுட்டு போனா, இன்னைக்கு நீயும் விட்டுட்டு போனா அப்புறம் அவளுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, உன்னோட லவ்வுக்கு நீ தான் போராடணும்னு சொல்ல யாஷ்னாவோ கல்யாணத்தை நிறுத்திட்டு விராஜை தேடி போறா. அங்க மகிக்கு ஆபரேஷன் பண்ணலன்னா இன்னொரு 6 வருஷம் உயிரோட இருப்பா. ஆனா ஆபரேஷன் பண்ணா ரிஸ்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்ல அந்த இடத்துக்கு யாஷ்னாவை கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு அவனோட டீம் அங்க வராங்க. அவங்களும் டாக்டர்ஸ் மகிக்கு ஆபரேஷன் பண்ணி மகியை காப்பாத்திடுறாங்க.